வாய்ப்பை தவறவிட்டதால் வந்த வினை, பாமகவின் எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிற கேள்வி இந்த சமயத்தில் நமக்கு எழுகிறது. ஏன்னா இதுவரைக்கும் ஒரு மாறி மாறி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு போன விவகாரம் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கு. அதிகாரம் யாருக்குன்ற முடிவு வரக்கூடிய ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. அன்புமணி தனியாக ஒரு மாநாடு பொதுக்குழு, ராமதாஸ் தனியாக ஒரு பொதுக்குழு மாநாடுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அன்புமணியுடைய கூட்டத்துக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதிகாரம் யாருக்குன்ற மாதிரி அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ ராமதாஸ் அன்புமணி இடையே வெடிச்சிருக்கக்கூடிய இந்த மோதல் முடிவில்லாமல் நீண்டுகிட்டே தான் போகுதுன்னு சொல்லணும். எலெக்ஷனுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது, ஒரு 8-9 மாதங்கள் தான் இருக்குது. இந்த நிலையில தான் அந்த மோதல் போக்கு முடிவில்லாமல் போகிறது பாமகவினுடைய தொண்டர்கள் உறுப்பினர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இது எப்போ தொடங்கணும் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடந்த ஆண்டு டிசம்பர் இறுதியில் நடந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் பாமகவினுடைய இளைஞர் சங்க தலைவராக தன்னுடைய பேரன் முகுந்தன் பரசுராமனை அறிவித்தார் ராமதாஸ். மேடையிலேயே இதை வெளிப்படையாக கடுமையாக எதிர்த்தார் அன்புமணி. அப்போ தொடங்கிய பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் முடிவில்லாமல் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி வீரியமாக போயிட்டு இருக்கு. நிர்வாகிகள் நீக்கிறதோ நியமிக்கிறதோ இந்த மாதிரி மாறி மாறி போயிட்டு இருக்கு. கடந்த சில மாதங்களாக பார்த்தோன்னா தினந்தோறும் ஊடகங்கள் முன்னாடி அன்புமணி விளாசி வரார் ராமதாஸ். கட்சியில் 2 பேரும் மாறி மாறி நிர்வாகிகள் நீக்கிறாங்க நியமிக்கிறாங்க, இப்படி நடந்துகிட்டே இருக்கு. ராமதாஸுடைய எதிர்ப்பை மீறி அன்புமணி நடைப்பயணம் அப்படிங்கிறதும் அவருக்கு கை கொடுத்திருக்கு. அன்புமணிக்கு அது அவருக்கு சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு. அதே போல் பொதுக்கூட்டத்தையும் வெற்றிகரமாக நடத்திருக்கார் அன்புமணி. இதே போல் அன்புமணிக்கு போட்டியாக பூம்புகாரில் மகளிர் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காண்பித்திருக்கிறார் ராமதாஸ். இப்படி 2 தரப்பிலும் தினமும் பரபரப்புகளுக்கு பஞ்சமில்லாமல் போயிட்டு இருக்கிறது. இது எப்போ தான் முடிவுக்கு வரும் அப்படின்னு கட்சி தொண்டர்கள்லாம் கேட்க தொடங்கியிருக்காங்க. என்னதான் முடிவு அப்படின்ற மாதிரி. கட்சி தொடங்கியது முதலே மாறி மாறி கூட்டணி அப்படிங்கிற விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு தேர்தலையும் பாமகவின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் காய் நகர்த்துகிறவர் தான் டாக்டர் ராமதாஸ். தொடர்ந்து அவங்க கட்சி மாறி மாறி போவாங்க அப்படிங்கிற விமர்சனம் இருந்தாலும் கூட பாமகவை ஒரு வலுவான கட்சியாக, தமிழகத்தில் ஒரு செல்வாக்குமிக்க கட்சியாக தக்க வைத்துக் கொண்டவர் தான் ராமதாஸ். 2016 சட்டப்பேரவை தேர்தல் அந்த டைம்ல இருந்து அன்புமணியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அப்போ என்ன சொல்றாரு அன்புமணி, தனித்து நின்று சாதித்து காட்டுவதாக அன்புமணி ராமதாஸ் கிட்ட ஒரு சவால் விடுறார். ஒரு என்னால் முடிய நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் அவரால் அதை பண்ண முடியல. அந்த தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிட்ட அன்புமணி உள்பட எல்லாருமே தோற்று போகிறாங்க. அப்போ அன்புமணி விட்ட அந்த சவால் அப்படிங்கிறது அதுலேருந்து தோல்வி அடைகிறாரு. இப்போ 2019 மக்களவைத் தேர்தலை பார்க்கும்போது பாமக தோல்வி அடைஞ்சாங்க. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 5 தொகுதிகள் மட்டுமே பாமக வென்றாங்க. இந்த மாதிரி தொடர் தோல்விகள், ஒரு சிறிய வெற்றி அப்படிங்கிறது பாமகவுக்கு மிகப்பெரிய கட்சி ரீதியாக தாக்கும். ஏன்னா தொடர் தோல்விகளால் பாமகவுக்கான அந்த மாநில கட்சி அங்கீகாரம் இருக்கு இல்லையா, அது ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு மக்கள் பிரதிநிதிகள் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கணும். அது எல்லாமே இல்லாத காரணத்தால் கட்சியினுடைய அங்கீகாரம், அதிகாரப்பூர்வ சின்னமாக மாம்பழம் சின்னமும் கை நழுவி போய்விட்டது. இதை எப்படியாவது மீட்கு கொண்டு வரணும் அப்படின்னு 2024 மக்களவைத் தேர்தலில் ராமதாஸ் திட்டமிட்டார். 2024 தேர்தல் எப்படியாவது பழைய பாமக மீட்டு கொண்டு வரணும், கட்சியும் நமக்கான சின்னமும் நம்ம கையில் வரணும், அதுக்கான ஒரு வாக்கு செல்வாக்கை நம்ம தக்க வச்சு அதை வெளியே காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணார். 2024 டார்கெட் பண்ணார். அப்போது என்ன பண்ணார், அதிமுகவோட கூட்டணி அமைக்கவும் கணக்கு போட்டார் ராமதாஸ். அதிமுகவோட கூட்டணி அமைச்சோன்னா ஓரளவுக்கு நம்ம அந்த இழந்த செல்வாக்கை மீட்டலாம் அப்படின்னு ஒரு 7 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படின்னு ராமதாஸ் பேச்சுவார்த்தையை ஒரு ஃபைனல் பண்ணக்கூடிய நேரத்தில் தான் திடீர்னு என்னாவது பெரிய ட்விஸ்ட் ஆகுது. என்னென்னா பாஜக கூட்டணியில் சேர்ந்தார் அன்புமணி. அது பிறகு ராமதாஸ் அதை பற்றி பேசும்போது அவரே விளக்கமாக சொன்னார். நான் திடீர்னு வீட்டில் உட்காந்துருக்கேன், ஒரு சத்தம் கேட்குது, பார்த்தா பாரத் மாதா கி ஜெய் அப்படின்றாங்க, அண்ணாமலை வராரு, பாமக நிர்வாகிகள்லாம் வராங்க, என்ன நடக்குதுன்னு புரியல அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ராமதாஸே அதுக்கப்புறம் சொன்னார். அப்புறம் பாஜகவோட பாமக கூட்டணி தேர்தல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0. இது 2 பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய சலசலப்பை உண்டு பண்ணியது. மக்களவைத் தேர்தலில் பலத்தை நிரூபித்து விசிக, நாம் தமிழர் கட்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாநில கட்சி அங்கீகாரத்தை வாங்கினாங்க. அப்போது இருந்த அங்கீகாரத்தை மீட்க முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் பாமக தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் ராமதாஸுக்கும் ஏற்பட்டதுன்னு மாற்று கருத்து கிடையாது. விசிக, நாம் தமிழர்லாம் அங்கீகாரம் வாங்கிட்டாங்க, நமக்கு அங்கீகாரம் இருந்தது ஆனால் இப்போ இல்லையே, நம்மளால் வாங்க முடியலன்ற ஒரு ஆதங்கம். தன்னுடைய சொல்படி அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தா எப்படியும் ஒரு 2 தொகுதியிலாவது ஜெயிச்சிருக்கலாம், ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்னு பெற்றிருக்கலாம், மொத்தம் ஒரு 3 எம்பிக்கள் கட்சிக்கு கிடைத்திருப்பாங்க, மாநில கட்சி அங்கீகாரம் மீட்டிருக்கும் அப்படிங்கிற ராமதாஸுடைய ஒரு கணக்கு. அது நடக்கலைங்கிறத ராமதாஸுடைய மிகப்பெரிய கோபத்துக்கான காரணம். இப்போ இந்த ராமதாஸை சில பேர்
பேர் சொல்ல விரும்பாத சில பேர்லாம் இயக்குறாங்க அப்படின்னு அன்புமணி அப்பப்போ பேசிட்டு இருப்பார். அவர் வந்து சில பேர் இயக்குறாங்க, தவற வழி நடத்துறாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்கார். ரெண்டு பேரும் அன்புமணியும் அதே போல் பாஜக இயக்குதுங்கிற மாதிரி ராமதாஸ் தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி விமர்சனங்களில் வைக்கக்கூடிய நிலையில் இந்த குழப்பத்துக்கு முடிவு ஏற்படக்கூடிய அறிகுறியே இருக்கான்னு பார்த்தா இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. 2026 ஆகஸ்ட் வரை நான் தான் தலைவர் அப்படின்னு பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டு விட்டார் அன்புமணி. பொதுக்குழுவால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அப்படிங்கிறதால அது செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மகளிர் சங்க மாநாட்டில் நானே வெற்றி கூட்டணி அமைப்பேன், யார் பேச்சும் கேட்காதீங்க அப்படிங்கிறார் ராமதாஸ். இந்த மாதிரி ரெண்டு பேருடைய சமீபத்திய பேச்சுகளும் ஆழமாக கவனிக்கணும். ஒரு ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். தமிழக வரலாற்றிலேயே மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு ஆட்சி அப்படின்னா ஸ்டாலினுடைய ஆட்சி திமுக தான். திமுக வீழ்த்துவதுதான் இலக்கு அப்படிங்கிறாரு அன்புமணி. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, 20% இடஒதுக்கீடு தந்தவர் அருமை நண்பர் கலைஞர் கருணாநிதி, ஸ்டாலின் 10.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ராமதாஸ். திமுகவோட கூட்டணியா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை அப்படின்னு நேரடியாக பதில் சொல்லலை ராமதாஸ். அப்படி பார்க்கும்போது அன்புமணி திமுக பக்கம் செல்லவே அன்புமணி பொறுத்த வரைக்கும் திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் பாமக வெற்றி பெற வைக்க எந்த முடிவையும் எடுக்க தயாராக இருக்கார் ராமதாஸ். ஒரு கட்சி அப்படின்னா ஒரு தலைவர் தான், ஆனால் ரெண்டு பேருமே தங்களை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இது வந்து எதை நினைவுபடுத்துது அப்படின்னா மகாராஷ்டிராவில் நடந்த சம்பவம் தான். சரத்பவார் நிறுவிய இந்த என்சிபி கட்சி பொறுத்த வரைக்கும் அவருடைய அன்மகன் அஜித் பவார் அதை உடைச்சிட்டு போனார். அதே போல் பாமகவும் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அன்புமணி அணி அதிமுக பாஜக கூட்டணி, ராமதாஸ் அணி திமுக கூட்டணியா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது ஒரு சூழலாம் போயிட்டுருக்கு. தேர்தல் நெருக்கத்தில் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த அறிவிப்பு திமுக வெளியிட்டாங்க அப்படின்னா அது ராமதாஸ் கட்சிக்கு வரதுக்கு, ராமதாஸ் போகிறதுக்கு திமுக கூட்டணி அமைக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். தொண்டர்களை ஈஸியாக அவரால் சமாளிக்க முடியும். அவர் எதுக்காக நான் திமுக கூட்டணி வச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான பாயிண்ட் அவருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தந்தை மகனுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் வெல்லப்போவது யார் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்விக்குறி ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் பல வாய்ப்புகள் அன்புமணி முழுக்க அன்புமணி கட்டுப்பாட்டுக்குள்ளே கட்சி போகும் போதெல்லாம் அன்புமணியுடைய செயல்பாடுகள் கட்சியை ஒரு பெரிய லெவல் கொண்டு போயிருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பதில் இருக்கக்கூடிய காரணத்தால் தான் ராமதாஸ் மீண்டும் உள்ளே வந்தார். மீண்டும் நம்முடைய இழந்த அந்த செல்வாக்கை, கட்சிக்கான அங்கீகாரத்தை, சின்னத்தை மீட்க வேண்டும். நான் சொன்னபடி கேட்டிருந்தாங்கன்னா அது நிச்சயமாக கிடைச்சிருக்கும். அதிமுக கூட்டணி அமைச்சிருந்தார் 2024, ஆனால் அமைக்கலையே, கிடைக்கல அப்படிங்கிற ஆதகத்தில் தான் ராமதாஸ் உள்ளே வந்திருக்கார். அவர் கோபத்துக்கான காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. முடிவு என்னங்கிறது நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்.